இருக்க மாட்டாங்க. ஆட்டிசம்ல நிறைய வகை இருக்குங்க சார். ரெட் சிண்ட்ரோம், பெர்வசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர், ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம். அந்த ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம் குழந்தைங்களும் ஆட்டிசம் தான். ஏன்னா அந்த தனியா நம்ம சொல்ல மாட்டோம் இவங்க ரெட் இவங்க ஆஸ்பெர்கன். ஆட்டிசம் ஜென்ரலா அந்த ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம் பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க, சரிங்களா, நல்லா பேசுவாங்க. லேர்னிங் மட்டும் கொஞ்சம் புரியாது. ஆனா ஆட்டிசம் பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க, எக்கோலேலியா இருக்கும். ஸ்பீச் வந்து ரொம்பவே பேச தெரிந்த ஆட்டிசம் குழந்தைகள், பேச முடியாத இல்ல பேசாமல் இருக்கக்கூடிய ஆட்டிசம் குழந்தைகள். ஆமா, ரெண்டு வகை. ஆஸ்பெர்கஸ் சிண்ட்ரோம் பசங்க நல்லா பேசுவாங்க. ஆட்டிசம் பிள்ளைங்க 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் தான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, 8 பேர் பேச மாட்டாங்க. அந்த 2 பேருமே வந்து நார்மல் ஸ்பீச்சா இருக்காது, ரோபோ மாதிரி பேசுறது. எக்கோலேலியா ஸ்பீச், உன் பேர் என்னன்னு கேட்டா உன் பேர் என்னன்னு திரும்ப கேட்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஆட்டிசம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். லேர்னிங்கும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா, ஒரு ஆட்டிசம் பசங்க பேசிக்கா ஏடிஎல், அதாவது டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டிஸ், அதில் தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட். ஏடிஎல்னா என்னன்னா அவங்க அன்றாட தேவைகள், அதாவது டாய்லெட்டிங் ஸ்கில்லு, ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த குழந்தைக்கு. அதை விட இன்னொன்று பிஹேவியரல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதையும் குறைப்போம். இது பிஹேவியரல் இஷ்யூஸும் ஏடிஎல் ஸ்கில்லும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அகடமிக்ஸ் வரும், ரீடிங் ரைட்டிங் எல்லாமே. ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிஹேவியரல் அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்குத்தானே இருப்பதா இல்ல மற்றவர்களோடு பழகுதல்ல இருக்கக்கூடிய சிக்கல்களா? பிஹேவியர்ல 2 இருக்கு, அடாப்டிவ், மால் அடாப்டிவ். நம்மளால ஏத்துக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். மால் அடாப்டிவ். மால் அடாப்டிவ்னா என்னென்ன வரும்னா, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, காயப்படுத்திக்கிறது, முட்டிக்கிறது, செவத்துல கையை ஃபுல்லா கடிச்சுக்கிறது. இந்த இஷ்யூஸ் இவங்களுக்கு வந்து ஐம்புலன்களையும் ஒருங்கிணைக்கிறதுல தான் ப்ராப்ளம். அதனாலதான் ஐ கான்டாக்ட் இல்ல. நம்ம வந்து நீங்க பேசுறது நான் கேட்கறேன், நான் பேசுறது நீங்க கேட்கறீங்க. பட் ஆனா இவங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் கேட்கும். அதனாலதான் ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது, காதை ஃபுல்லா இப்படியே பண்ணிப்பாங்க, மூடிப்பாங்க. அதான் சென்சரியில தான் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் குறைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம அகாடமிக்ஸ்க்கே உட்கார வைக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் இருக்கிறோம். ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ ஸ்கூல்ல இருந்து வெளியில அழைச்சிட்டு போறது ஒரு வேலிட் பாயிண்ட். சொசைட்டில எப்படி பாக்குறாங்கன்னு, பிஃபோர் 5 இயர்ஸ்க்கும் இப்பைக்கும் என்னன்னா, ஹரிதாஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் சொசைட்டில எஜுகேட்டட் பீப்புள் நல்லாவே அவேர்னஸ் சார். ஏன்னா பிஃபோர் 5 இயர்ஸ் நான் வந்து என் பையனை வெளியே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாலே பயப்படுவேன். வண்டியில மட்டும்தான் நான் கூட்டு போவேன். பஸ்ல கூட்டு போனேன்னா என்ன செய்வேன்னா, ஓரத்துல உள்ள சீட்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டான், அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டு ஓர சீட்ல தான் உட்காருவான். ஸோ நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மற்ற டிசபிலிட்டிஸ்லாம் ஈஸியா எல்லாருமே சொசைட்டில பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே இருக்கும். அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லணும் ஆட்டிசம்னு. ஆனா இருந்ததுக்கும் இப்ப சொசைட்டில பாத்தீங்கன்னா, எஜுகேட்டடா இருந்தாங்கன்னா ஆட்டிசம்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு படிக்காதவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஹரிதாஸ் படம் ரொம்பவே எஃபெக்டிவா எல்லார்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க அனைவரும் கல்வி இயக்கம்ல ஒர்க் பண்றோம். நான் திருப்பரங்குன்றம்ல. அங்க பாத்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படின்னு கிளாஸ் எடுத்தாலே ஹரிதாஸ் படம் போட்டு காமிச்சிருவோம். கண்டிப்பா டோட்டலா எல்லாமே. அது போக நாங்க கொஞ்சம் தான் சொல்ல வேண்டியது வரும், அதுல எல்லாமே கவர் ஆயிடும் அந்த படத்துல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு